நடிகர் ரகுவரன் தன்னுடைய மிரட்டலான நடிப்பின் மூலம் இப்போதும் ரசிகர்களின் மனதில் ஒரு நீங்காத இடத்துல இருக்கார். அவர் கடந்து வந்த பாதையை இந்த பதிவில் பார்க்கலாம். எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிப்புக்காக டிப்ளமோ முடித்துவிட்டு தமிழ் சினிமாவில் வாய்ப்புக்காக அலைந்தவர் தான் ரகுவரன். அவ்வாறு 7வது மனிதன் படத்தின் மூலம் ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சிது. ஆனாலும் அந்த படம் பெரிதாக போகாத நிலையில் வில்லனாக களமிறங்கினார். அவ்வாறு சில்க் என்ற படத்தின் மூலம் வில்லன் அவதாரம் எடுத்த ரகுவரனுக்கு வரவேற்பு கிடைச்சிது. அதன் பிறகு ரஜினிக்கு வில்லனாக மிஸ்டர் பரத் என்கிற படத்தில் நடிச்சிருந்தார். இதையடுத்து மந்திர புன்னகை, பூவிலி வாசலிலே, மனிதன் என தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது. இவ்வாறு வில்லனாக கொடிகட்டி பறந்தாலும் ஒரு புறம் குணச்சித்திர நடிகர் கதாபாத்திரங்களையும் பட்டை கிளப்பினார். அவ்வாறு விஷு இயக்கத்தில் வெளியான சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ரகுவரன் அசத்தி இருந்தார். மீண்டும் ஹீரோவாக இறங்கி ரகுவரன் ஜெயித்து காட்டிய படம் தான் அஞ்சலி. அதே போல் புரியாத புதிர், காதலன் படங்கள் வில்லனுக்கு அடையாளமாக அமைஞ்சிச்சு. இதையடுத்து ரகுவரனுக்கு மாஸ்டர் பீஸாக அமைந்த படம் தான் மார்க் ஆண்டனி. ரஜினிக்கு வில்லனாக ரகுவரன் மிரட்டியிருப்பார். மார்க் ஆண்டனியை தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த கேரக்டர் தான் அரங்கநாதன். அதே போல் சச்சின், திருமலை, சிவாஜி, யாரடி நீ மோகினி படங்களில் அசத்தியிருப்பார். சினிமாவில் ஜெயித்தவர் 1996ஆம் ஆண்டு ரோகிணியை திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவருக்கு ரிஷி என்ற மகன் உள்ள நிலையில் 2004ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றார். குடிப்பழத்திற்கு அடிமையான இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு மறைஞ்சார். இன்னும் சில காலம் உயிருடன் இருந்தால் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது.